Hi students and parents, welcome back to Math Maha online coaching. நீங்கள் 2026 board exam எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸா? ஸோ திஸ் வீடியோ இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 100 day மேத்ஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம், ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் மேத்ஸ். நான் லாஸ்ட்டாக ஒரு 100 days வீடியோ போட்டிருந்தேன், எப்படி சென்டம் எடுக்கிறது எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் அப்படின்னு. அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணியிருந்தாங்க, மேம் மேத்துக்கு மட்டும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிளான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா. ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So in these 100 days you can easily finish your syllabus, revise formulas and practice like a topper, right? So let's start this journey. First plan நம்ம எப்படி போட போகிறோன்னா, our plan runs from November 1, 2025 to Feb 7, 2026, exactly 100 days. ஸோ நான் வந்து இதை 3 பவர்ஃபுல் ஃபேஸஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். First one is syllabus completion for 60 days, November 1 to December 30. Second one is revision and formula drill, 25 days, December 31 to Jan 24. Third one is mock test and exam mode for 15 days, Jan 25 to Feb 7. ஸோ ஒரு ஃபேஸ்க்குமே ஒரு கிளியர் கோலாக வந்து நம்ம செட் பண்ணணும். Then only you have to finish strong and stress free. ரைட். ஸோ ஃபேஸ் 1 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சிலபஸ் கம்ப்ளீஷன். எப்படி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது? November 1 to December 30 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். we have to split the syllabus into 3 parts for easy flow. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? பார்ட் ஏ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். பேசிக் சாப்டர்ஸ் என்ன நமக்கு கிளாஸ் 10ல் வச்சுருக்காங்க? ரியல் நம்பர்ஸ், பாலினாமியல்ஸ், லீனியர் ஈக்குவேஷன். இதெல்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர், பட் பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற சாப்டர். ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணணும். பார்ட் பி கோர் மேத், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து ஹை வெயிட்டேஜாக இருக்கிற சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ். தென் பார்ட் சி பார்த்திங்கன்னா ஃபிகர் ஓரியன்ட் சாப்டர்ஸ், ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி, சர்க்கிள்ஸ், ஏரியாஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் எல்லாமே கவர் ஆகிடும். மீதி இருக்கிற அந்த ப்ராபபிலிட்டி ஸ்டாட் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு 1 day உட்காந்தாலே முடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா பர் வீக் 2 chapters கம்ப்ளீட் பண்ணணும். வீக்கெண்ட் எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா ஒரு மினி டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் ஃபார்முலா வந்து ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்சிஆர்டி புக்கு மட்டும்தான். நல்லா போட்டு பார்க்கணும். அண்ட் தென் அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸும் போட்டு பார்க்கணும். கான்செப்ட் வந்து பேசிக் நல்ல ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் தென் ப்ராக்டிஸ் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து நோ நீட் ஃபார் எக்ஸ்ட்ரா புக்ஸ், இப்போ எதுவும் டச் பண்ண வேண்டாம். ஓகே. அண்ட் யூஸ் ஸ்டிக்கி நோட்ஸ் அண்ட் கலர் கோட்ஸ் ஃபார் சைன், காஸ், tan வேல்யூஸ். ஓகேங்களா? ஒரு குவாட்ரு சார்ட்டு இல்லைனா ஸ்டிக்கி நோட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, சைன், காஸ், tan, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் இல்லை உங்களுக்கு எது டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் அதில் எழுதிட்டு உங்கள் வாலில் நீங்கள் படிக்கிற இடத்துல அது மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிடணும். இட் இஸ் ஃபார் ஈஸி மெமரி, மறக்கவே மறக்காது. நம்ம பார்க்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கும். திஸ் இஸ் phase 1 and move on to phase 2, revision and formula drill. December 31 ஸ்டார்ட் பண்ணி Jan 24 கம்ப்ளீட் பண்ணிடணும். பை நவ் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ நவ் டைம் ஃபார் சாலிட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்ல டைம் இருக்கும். ஸோ ஃபாலோ த 3F ஃபார்முலா. அது என்ன 3F ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஃபார்முலா, செகண்ட் ஒன் இஸ் ஃபிகர், தேர்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ். இதில் ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லா சம்ஸையும் போட்டு பார்த்துட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? சாப்டர் வைஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வந்து ஒரு ஷீட்டில் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா சால்வ் 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெய்லி வந்து ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து நம்ம சார்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். தேர்ட் ஒன், மெயின்டைன் எ மேத் எரர் புக் டு நோட் மிஸ்டேக்ஸ். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றத அந்த சம்மை நோட் பண்ணி ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டே வரணும். ட்ரிக்னாமெட்ரிக்கு மட்டும் நீங்கள் டெய்லியும் ஒரு ப்ரூவ் தட் சம்மாவது ஒரு கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபேஸ் வந்து இட் கேன் பில்ட் ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரசி அண்ட் இம்ப்ரூவ் ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? ட்ரிக்னாமெட்ரிக்கு நீங்கள் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பீட், அக்யூரசி லெவல் எல்லாமே வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும். அண்ட் மூவ் ஆன் டு phase 3, தட் இஸ் மாக் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் மோட். இது எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா Jan 25 to Feb 7 நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். இது வந்து ரியலி வந்து எக்ஸாம் ஃபீலிங் டைம்னு சொல்லணும். இந்த பீரியட் வந்து ரைட் அட்லீஸ்ட் 3 ஃபுல் லென்த் மேத் பேப்பர்ஸ், ஒரு 3 hours கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஃபாலோ சிபிஎஸ்சி பேட்டர்ன், 1 mark, 2 mark, 3 mark, 4 mark செஷன்ஸ். ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி பேட்டர்னாக இருக்க கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு டெஸ்ட்டுக்கு அப்புறமும் யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் டைமிங்.
என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைமிங்கில் முடிக்கிறீங்க. 3 ஹார்ஸ்னால் 3 ஹார்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக எழுதிட்டே இருக்கிறதுல 2.5 ஹார்ஸ் முடிச்சுட்டு மீதி ½ அன் ஹவர் வந்து ப்ரெசன்டேஷனுக்கும் நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணுறதுக்கும் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த சாப்டர்ஸில் தப்பு பண்ணுறீங்க அந்த சாப்டரை மட்டும் எடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே வச்சிடக்கூடாது. யூ ஹேவ் டு அனலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். அப்போ தான் எந்த சாப்டரில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை பார்த்து அந்த சாப்டருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் வித் எ டைமர், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். தென் ஒன்லி யுவர் எக்ஸாம் கான்ஃபிடென்ஸ் பில்ஸ். ஓகே, ஸோ இப்போ பேரண்ட்ஸ் கார்னர் பார்க்கலாமா? ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் கிட்ஸ் டெய்லி வித் பாசிட்டிவிட்டி. அது என்னங்க பாசிட்டிவிட்டி? நம்ம காலையில் சொல்கிறோம் பசங்கக்கிட்ட, மேக்ஸ் புக்கை மறக்காமல் எடுத்துகிட்டு வா ஸ்கூல்லேருந்து, இன்றைக்காவது மறக்காமல் எடுத்துகிட்டு வா, மறந்து வச்சுட்டு வந்துடாது, அப்படி தான் சொல்கிறோம். ஞாபகமாக மேக்ஸ் புக்கை எடுத்துகிட்டு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்ற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமா? கிடையாது. ஸோ அப்போ பாசிட்டிவ் வேர்ட்ஸுன்றது நம்மக்கிட்ட இருந்து பசங்களுக்கு போகணும். ஸோ நம்ம மோட்டிவேஷ்னலாக இருக்கணும். டெய்லி 2 கொஷின் தான் நம்ம கேட்கணும். வாட் டிட் யூ லேர்ன் டுடே, நாட் ஹவு மெனி ஹார்ஸ் ஸ்டடிட். இந்த 2 கொஷின் மட்டும் கேளுங்க. திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் our ஸ்டூடெண்ட்ஸ். தென் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், மேத்தை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி 1 hour வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், right? So math is not hard, it's just habit plus practice only. First believe in yourself, right? So friends, this was the updated 100-day math plan for boards 2026 November 1 to February 7. So please all follow this plan daily and within 3 weeks you will feel the difference, right? Like, share and subscribe to Mathmaha online coaching for more math strategies, board plans and career guidance with motivational tips, right? All the best for your 2026 math board. You got this. Thank you, students.